அன்னைக்கு நைட்டு நான் மட்டும் தனியா அங்க தூங்குறேங்க அந்த கேம்ப்ல டென்ட்டுக்குள்ள ஃபோன் எல்லாம் வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். என் பர்த்டேக்கு யாருமே எனக்கு கால் பண்ணக்கூடாது, எந்த காலுமே நம்ம எடுக்கக்கூடாது, அந்த மைண்ட் செட்டில் போயிட்டேன். யாருக்கும் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. ஒரே ஒருத்தவங்க கிட்ட மட்டும், ஷமதாக்கா கிட்ட மட்டும் சொல்லிட்டு எல்லாம் நான் கிளம்பி போயிட்டேன். ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவோட ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறமேட்டா அன்னைக்கு ஹோல் டே அங்கே இருந்தேன்னா எனக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு ஒன்றுமே நான் பார்க்கல. ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கு நைட் எனக்கு. அப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியல நான் சீரியலில் நடிக்கிறேன்னு. ஷால் போட்டு போனதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்ல அது பப்ளிக்ல உடனே இல்லைங்க அப்படி இல்லை. அந்த சைட்ல இருக்கவங்களுக்கு தெரியல, இதுதான் நமக்கு வேணும், நம்மள தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருந்தா. அன்னைக்கு சாப்பிட போலான்னு வெளில போனவங்க. ஏன்னா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் டிராவலர்னு என்னை கூட்டு போயிட்டாங்க சாப்பிட. அங்க போற இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படி. அப்பத்துலேருந்து நம்மள ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ நீங்கள் நடிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் கிளம்புனேன். அப்புறம் அங்கே இருக்கவங்களே எனக்கு பர்த்டே கேக் வெட்டிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி தெரிய போச்சு, தப்பிச்சு வந்துருச்சு. ஒரே நிமிஷம் வரேன். இன்ஸ்டாகிராம பார்த்துட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க. நான் பொய் சொல்ற டம்மி பாவான்னு நினைச்சிட்டாங்க என்ன வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பார்த்து மாட்டிக்கிட்டேன். அப்போ நினச்சேன் நம்ம எங்கே தப்பிச்சு வந்தாலும் இப்படி கடவுள் நமக்கு ஒன்று கொடுத்துட்றாரே அப்படின்னு யோசித்தேன். பட் வெரி ஸ்வீட்டுங்க. திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து பர்த்டே கண்டுபிடிச்சி அவங்க கூட கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி. ஆமாம், குட் எக்ஸ்பீரியன்ஸ். நோ ஆமாம்.